கங்கம்மா என்ற ஆதிவாசி பெண் கற்பழிப்பு தர்க்கமாகவும் பங்களா வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொலை சம்பந்தமாகவும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் சட்டசபையில் பிரேரணை கொண்டுள்ளன. ஜவந்திமலை சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு கமிஷனை முதலமைச்சர் நியமித்துள்ளார். அந்த கமிஷன் தரும் அறிக்கையின் அடிப்படையில் பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல் மந்திரி உறுதி அளித்துள்ளார். எங்கேயோ நாதி இல்லாம மலங்காட்டுல கிடக்குற நமக்காவா எத்தனை பேரு சண்டை போடுறாங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த டவுன் பொண்ணுதான். நீ ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு நியாயம் தேட ஊரே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இது எதுல கொண்டு போய் விட்டுருமோ நடுக்கமா இருக்கு. பயத்தை ஒழிச்சு கட்டுறா. நமக்கு நல்ல காலம் பிறந்து விடுச்சு. இனிமேலாவது தலை நிமிர்ந்து மனுஷனா வாழ்வோம். வேறு ஆதி சனத்தை காப்பே
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வாங்க மிஸ் அனாமிகா, உட்காருங்க. மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். ஜவந்தி மேல சம்பவம் எந்த அளவுக்கு பொதுமக்களோட உணர்வை போய் தொடணுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க மேற்கொண்டு ஏதாவது ப்ரொசீட் பண்ணிருக்கீங்களா? என்னத்த ப்ரொசீட் பண்றது? இந்த கேஸுக்கே ஆதாரமான கோவிந்தசாமியோட ஸ்டேட்மெண்ட் திருடு போயிடுச்சு. பணத்தை தண்ணியா செலவழிச்சு இந்த கேஸை ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. என்ன சார் இது? இத்தனை ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள், இதுக்கு மேல அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். இப்படி சொல்றீங்களே? அனாமிகா, அது வெறும் பகல் கனவு. இங்க பாத்தீங்களா, என்ன எங்கேயோ தென்கோடிக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருக்காங்க. இது என்ன சார் இது? சாதாரண மனிதாபிமானம் கூட ஒருத்தருக்குமே இல்லையே. அதான் நம்முடைய பேட்டு. போலீஸ்ங்கிறது மக்களுடைய காவலர்கள்ங்கிறது மாறி போய் ஆளுங்கட்சிகளோட காவலர்களா குறுக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு இஷ்யூவுமே அதனுடைய நியாயத்திலிருந்து தீர்மானிக்கப்படாம இது கட்சிக்கு சாதகமா பாதகமாங்கிற நிலையில இருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்புறம் ஏது லா அண்ட் ஆர்டர்? Law is the law of the jungle and the order is only disorder. சார், இப்ப நானே நம்பிக்கை இழந்துட்டேன். மக்களுடைய போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி மறைமுகமா ஒடுக்கி நசுக்கப்பட்டா இந்த மக்களுக்கெல்லாம் ஏது சார் விடுவு காலம்? அனாமிகா, பெரிய மிஷின்ல ஒரு சின்ன நட்டு சரியில்லைன்னா மாத்திக்கலாம். ஸ்க்ரூ லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கலாம். ஆனா மிஷின் முழுக்க பழுதடைஞ்சிருந்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற மிஷினை நிரூபித்தான் ஆகணும். டாப் டு பாட்டம் துருப்பிடிச்ச மிஷினை வச்சுக்கிட்டு நம்மால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? பேசாம அந்த புது ஊருக்கு போக போறேன். ஆனா அங்கேயும் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டா கண்ணை இருக்க முடிப்பேன். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சலாம் போட்டுக்கிட்டு என் காலத்தை சந்தோஷமா கழிப்பேன். ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பேன். நீதி, நியாயம், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களை மனசுல வச்சுக்காம நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். மிஸ் அனாமிகா, உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். எம்ஏ படிச்சிருக்கீங்க. பெரிய எடுத்து பிள்ளைங்க எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் நீ போட்டி போட்டுட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனமா ஹாப்பியா இருங்களேன். எங்கேயோ ஒரு மலை காட்டுல யாரோ செத்துட்டாங்கிறதுக்காக அனாவசியமா அரசியல்வாதிகிட்ட விரோதம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நேர்மையானவர்னு நினைச்ச முத்துவேல் கூட இப்படி மாறுவார் நினைக்கலப்பா. அவரும் அதிகார வர்க்கத்துல ஒரு அங்கம்தாம்மா. கூடிய வரைக்கும் ஆட்சியில உள்ளவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு தீர்மானம் பண்ணி இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது புத்திசாலித்தனமான முடிவுதான். வாங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருங்க. அடே அக்னி, வாடாவா உட்காரு. என்ன சார் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாதுகாப்பு சட்டப்படி அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்க. என்ன சார் இது வேடிக்கையா இருக்கு? என் மேல என்ன குற்றச்சாட்டு? பாதுகாப்பு சட்டப்படி அரெஸ்ட் பண்ணா எந்த குற்றமும் சாட்டணுங்கிற அவசியம் இல்ல. அமைதிக்கு பங்கம் விளைவிச்சாங்க, வன்முறையை தூண்டி விட்டாங்க, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் சார், அத பத்தி நான் கவலைப்படல. விசாரணையில உண்மை தெரியும் இல்லையா? உன்னை விசாரணை பண்ணா தானே. விசாரணை இல்லாம எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வைக்கலாம். ஒருத்தனை கைது செஞ்சா உடனே நீதிபதி முன்னால ஆஜர்படுத்தணும்னு சட்டம் இல்லையா? சட்டங்கள் வேற, நடப்பு முறைகள் வேற அம்மா. அப்ப என்ன சார் செய்யலாம்? திட்டவட்டமான ஒரு போராட்டத்தை நாம துவங்குற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. தலைமறைவா? ஆமாம்மா, நிலைமைகள் சாதகமா வரும்போது நீ வெளியே வந்தா போதும். இந்த காட்டுல அவ எங்கடா போய் தலைமறைவா இருப்பா? அதுக்கு வந்து அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷ நடமாட்டமே இல்லாத பல இடங்கள் இந்த மலையில இருக்கு. அங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இவங்களை இருக்க வச்சிடலாம்.
அனாமிகா, யோசனை பண்ணாத. இப்ப இருக்கிற நிலைமையில இதை தவிர வேற வழி கிடையாது. நீ தைரியமா ராஜு சொல்ற இடத்துல போய் தங்கி, நான் இங்க இருந்து மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். டேய், நானும் புறப்படுறேன். இல்லடா, இது வந்த உடனே எனக்கு மெட்ராஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா போலீஸ் என் மேலையும் சந்தேகப்படும். நான் வரேன். அனாமிகா, ஜாகிரதையா இரும்மா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. வெள்ளமா வெள்ள பார்த்தோம். அதோ அந்த குடிசைதான். வாங்கம்மா. தாத்தா, யாரது? அடே ராசுவா, ஆமா தாத்தா. நல்லா இருக்கியாப்பா? ஆ. இது யாரு? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உங்க கூட உங்க குடிசைல கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். ஜாக்கிரதையா பாத்துங்க தாத்தா. மகராசியா இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நானும் நதான் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி, அடிக்கடி ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லு. கண்டிப்பாம்மா. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்க. ம். இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. சரி. வாமா வா. முதல்ல உங்ககிட்ட உள்ள பயத்தை நீங்க ஒழிக்கணும். கங்கம்மா கற்பழிப்பு சம்பந்தமா விசாரணை நடத்த அதிகாரிங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க தைரியமா கான்ட்ராக்ட்காரங்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் எடுத்து சொல்லணும். தைரியமா சொல்லுவீங்களா? ஏன் கிழவன், உனக்கும் உன் மகனுக்கும் மெட்ராஸ்ல வேலை ஒண்ணுமே இல்லையா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மெட்ராஸ்ல எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கல, அதான் இங்க வந்து ஒண்ணு புடிச்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டியா? ஆமா, விருந்தாளி வந்திருக்காங்க, பிரியாணி ஆக்கி போடணும். கிழவனுக்கு உடம்புல கறியில்லாட்டியும் கொழுப்பு ரொம்ப அதிகம். யோ, எங்கயா வந்த? விஷயத்தை சொல். மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்து போன விஷயமா மேலதிகாரியை விசாரிக்க வர்றாங்க, தெரியுமில்ல? அந்த அதிகாரிகிட்ட நீங்க யாரும் வாய திறக்கப்படாது. வாய திறக்க மாட்டோமுங்க. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா அதனால என்ன ஆதாயம்ங்கறதே முதல்லயே சொல்லிவிடுறேன். நீங்க பட்டா இல்லாம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் பட்டா கொடுப்போம். அடமனை கூட வைக்கலாம்டா. உங்க மேய்ச்சக்காட்டை எல்லாம் நிரந்தரமா மேய்ச்சல் தரையாக்கிடுவோம். ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிச்சு உங்க பொருளை எல்லாம் வாங்குவோம். 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சாங்ஷன் ஆக போகுதுடா. மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்தது கூட நல்லதா போச்சுடா. உங்களுக்கு எல்லாம் யோகம் பிறக்க போகுது. ஆக எங்களுக்கு யோகம் பிறக்கணும்னா நாங்க எங்க பொண்டாட்டிகளை பறி கொடுக்கணும். பாத்து பாத்து மெதுவா. சும்மா இரியா. இப்பதான் அவங்களை ஒரு மாதிரியா பேசி வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற. இதுக்கு தான் ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு. சரி, வாயை மூடிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வாயை திறந்து உண்மையை சொல்லிட்ட போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணும் கிடைக்காது. நாங்க உண்மையைத்தான் சொல்லுவோம். என் பொஞ்சாதிய ஒருத்தன் கெடுத்துட்டு போயிருக்கிறான். அவனை ஏன்னு கேட்கறதுக்கு பக்கு இல்ல. இங்க வந்து எங்கட வாய மூடிட்டு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு வாட்டி பேசிக்கிட்டு உள்ள வந்தீங்க, உச்சோரத்திலையும் போக மாட்டீங்க. ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயல்கள் எல்லாம் இப்படி பேசுறானுங்க. நான் என்ன சார் செய்வேன்? கிழவன், ஏய் கிழவன். நீ ஏய் கிழவன் இல்ல, பேய் கிழவன். இந்த எச்சி காயறதுக்குள்ளார இந்த இடத்தை விட்டு ஓடல, உன் குடல உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஆடுவோம். என்ன பாக்குற? இன்னும் எச்சி காயலையே. இப்ப இந்த இடத்துல ஒரு ரத்தம் உரையா போகுது. போக மாட்டேங்கிறேன். பக்கமே வர விட்டுருக்கா.